الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، يقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. قل لا أملك لنفسي ضرا ولا نفعا إلا ما شاء الله لكل أمة أجل وإذا جاء أجلهم فلا يستأخرون ساعة ولا يستقدمون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا عدوى ولا طيرة وأحب الفأل الصالح. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. லபுல் புகழ்ச்சிமே உள்ளவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் மேலும் கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், அல்லாஹ்வினுடைய கட்டளை ஏற்று அவனது இல்லமாம் பள்ளி வாயிலே ஆரம்ப நேரத்திலே ஒன்று குழும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, எங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை என்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், அவனால் விலக்கப்பட்ட விலக்கல்களை முற்றாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது இது பரிபூர்ணமான மார்க்கம். இதிலே நாங்கள் யாரிடமும் இரவல் வாங்க வேண்டிய எந்த கட்டாயமும் எந்த தேவையும் கிடையாது. 100க்கு 100 24 மணித்தியால வாழ்க்கையில் மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்து வரை அவனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று வழிகாட்டிய மார்க்கம். இந்த மிம்பர் என்பது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை விழித்த இடம், முஸ்லிம்களை விழித்து பேசிய இடம். இது யாருக்கும் சொந்தமான இடம் அல்ல. இதற்கு இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் சொந்தக்காரரும் கிடையாது, இந்த ஊர் மக்கள் சொந்தக்காரர் கிடையாது, இந்த நாட்டு மக்கள் சொந்தக்காரர் கிடையாது. இதனுடைய அமானிதம் அது மனிதர்களுக்காக நிறைவேற்றப்படுவது அல்ல. இது அல்லாஹுக்காக வேண்டி இங்கே அமானிதங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். யாருடைய உள் மனதில் இருக்கும் கருத்தையும் அவரவர் மனோ இச்சையையும் வெளிப்படுத்துகின்ற இடம் கிடையாது. அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 100% பரிசுத்தமாக மார்க்கம் அல்லாஹுக்கு என்று இருக்க வேண்டும். ஃபஅபுதில்லாஹ முக்லிஸன் லஹு தீனி ஃபஅபுது மா ஷி'தும் மின் தூனி. அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கென்று மாத்திரம் இந்த மார்க்கம், இந்த தீனுல் இஸ்லாம் இருக்க வேண்டும். இன்று நாங்கள் ஒரு வகையான பீதியை மக்கள் மத்தியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொரோனா என்ற பெயரில் மக்களை பயமுறுத்தாட்டுகிறார்கள். வரலாற்றில் நோய்களே கண்டில்லாத மக்கள் போன்று மக்கள் தடுமாறுகிறார்கள். எத்தனையோ பேர் இன்று வரை மனநோயாளிகளாகிவிட்டார்கள். நான் நிறைய தகவல்களை அறிந்துவிட்டு உங்களிடம் சொல்கிறேன். இந்த 2-3 நாட்களுக்குள்ளால் முஸ்லிம்களில் பலர் மனநோயாளிகளாகிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கிடையாது. வழி நடாத்துணர்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை ஊட்டியது கிடையாது. அவர்கள் மனக்குழப்பத்திலே ஆழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது யாருக்கோ எதற்கோ பாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருவியை அவர்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த பாசை விளங்குமோ விளங்காதோ எனக்கு தெரியாது. உலக வரலாற்றில் நாங்கள் இப்படி நிறைய வரலாறுகளை கண்டிருக்கிறோம். உதாரணத்துக்காக இந்த டெங்குடைய பிரச்சனை நீங்கள் எத்தனை வருடங்களாக பார்க்கிறீர்கள்? நான் கேட்கிறேன், ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் இப்படி ஒரு டெங்கு எங்கே இருந்தது? எங்கும் இருந்தது கிடையாது. என்று இவர்களுக்கு கிணற்று நீரை, நிலத்திலிருந்து வரும் நீரை மக்கள் உபயோகிக்க கூடாது, அப்பொழுதுதான் மனிதர்கள் நோய்வாய்ப்படுவார்கள் என்ற பின்னணியில் வேலை செய்ய இவர்கள் ஆரம்பித்தார்களோ இந்த டெங்கு என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. வரலாற்றிலே அப்படி ஒன்று கிடையாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய்களுக்கு காரணம் என்ன?
நோய்களுடைய அடிப்படை காரணங்கள் என்ன? நோய்களுக்கு நாங்கள் இன்று தொற்று நோய் என்று காரணம் சொல்கிறோம். ஒருபோதும் தொற்று நோய் எங்களிடத்திலே கிடையாது. அப்படியான ஒரு விசுவாசம் கொண்ட ஒரு சமுதாயமாக முஸ்லிம்கள் இல்லை. ஒரு சில மௌதூதியர்கள் இந்த கருத்துக்களை மக்களிடம் புகுத்துகிறார்கள். நான் ஒரு ஹுத்பாவிலே இதனை பற்றி ஆணித்தரமாக சொன்னேன். இப்படியான எந்த ஒரு தொற்று நோயும் இஸ்லாத்திலே கிடையாது என்று சொன்னேன். என்னுடைய ஜும்மாவுக்கு பின்னால், அசர் தொழுகைக்கு பின்னால் சில மௌதூதிகள், சில இஹ்வான்கள் அங்கே புரோகிராம் செய்தார்கள் மக்களுடைய ஈமானை கெடுத்து விடுவதற்காக. அங்கே அவர்கள் கூறுகிறார்கள், தொற்று நோய் என்பது இஸ்லாத்திலே உள்ளது. ஃபிர்ர மினல் மஜ்தூமி ஃபிராரக மினல் அஸத் என்ற அந்த ஹதீஸை விளங்காமல், அதனுடைய முன்பின்னை மக்களுக்கு அறிவிக்காமல் இவர்கள் இப்படியான கருத்துக்களை சொல்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் இது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பு அபூ தாவூதிலே மிக தெளிவாக பதிவாகிறது. அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்துவிட்டு அதை பற்றி எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். எதையும் சொல்லாமல் மௌனமாக இருந்த சுனன் அபீ தாவூதிலே இடம்பெறுகின்ற அனைத்து ஹதீஸ்களும் சஹீஹானவை என்பது அது உலமாக்கள் அறிந்த விடயம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுடைய வாசகத்தை இவ்வாறு தான் பதிவு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அதுவா வலா தியரா, தொற்று நோய் என்பது கிடையாது. ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு பீடை ஏதோ ஒரு காரணத்துக்காக வருவது கிடையாது. இது என்னுடைய இன்றைய நாளுடைய பீடை, இவனுடைய முகத்திலே விழித்ததுதான் என்று சிலர் சொல்கிறார்கள். இப்படியான புறாவை கண்டால், இப்படி மிருகங்களை கண்டால் ஒவ்வொன்றை சொல்கின்ற மக்கள், அதனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி எந்த பீடையும் கிடையாது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸிலே நிறைய விடயங்களை சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான், எங்கே அதாவது கொலரா போன்ற நோய்கள் இருக்கின்றனவோ அங்கே முஸ்லிம்கள் செல்ல வேண்டாம். எங்கே கொலராய் போன்ற நோய்கள் இருக்கின்றனவோ அந்த ஊரை நோக்கி நீங்கள் பிரயாணம் செய்ய வேண்டாம். எந்த ஊரிலே இப்படியான நோய்கள் இருக்கின்றனவோ அந்த ஊரில் உள்ள மக்கள் அதனை விட்டும் விரண்டோடவும் வேண்டாம். இந்த ரிவாயத்தை ஒரு கணம் உலமாக்கள் மிகவும் நீளமாக, ஆழமாக, அகலமாக படித்து பார்க்க வேண்டும். இதிலே சஹீஹ் முஸ்லிமிலே இதனுடைய விரிவான அதாவது இந்த ரிவாயத்துடைய, இந்த ஹதீஸுடைய விரிவான சொற்கள் மிகவும் தெளிவாக பதிவாகியுள்ளன. அவற்றிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், தொற்று நோய் கிடையாது என்று சொன்ன உடனே ஒருவர் கேட்டார், எங்களுடைய ஒட்டகங்களுக்கு வெண்குஷ்டம் ஏற்படுகிறது, அதிலே அந்த வெண்குஷ்டம் ஏற்பட்ட ஒட்டகங்களுடன் சேர்ந்திருக்கின்ற ஒட்டகங்களுக்கும் அது ஏற்பட்டு விடுகிறது, இது தொற்று நோய் கிடையாதா என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அந்த முதலாவது தொற்று நோய், அதாவது முதலாவது ஒட்டகத்துக்கு அந்த நோயை கொடுத்தவன் யார் என்று கேட்டார்கள். எவன் அந்த ஒட்டகத்துக்கு அதாவது அந்த ஒட்டகத்துக்கு எவன் நோயை கொடுத்தானோ அவன் தான் இரண்டாவது ஒட்டகத்துக்கும் நோயை கொடுத்தான். நோய் தொற்றி பரவுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் யாருக்கு நோய் எழுதப்பட்டதோ அவனுக்கு வந்துதான் தீரும். அவன் போய் இரும்பு கோட்டைக்குள்ளால் பத்திரமாக இருந்தாலும் அவனுக்கு வரப்போகின்றது வந்துதான் தீரும். இது முஃமினுடைய விசுவாசமாக இருக்கிறது. குர்ஆன் இதனைத்தான் சொல்லி தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா சொல்கிறார், குல் லா அம்லிகு லினஃப்ஸி ضرًا ولا نفعًا. நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் அந்த மக்களிடம், எனக்கென்று ஒரு கெடுதியையோ ஒரு நலவையோ உருவாக்கி கொள்கின்ற சக்தி எனக்கு கிடையாது. கெடுதியை எடுத்துக்கொள்ளவும் முடியாது, கெடுதியை தடுக்கவும் முடியாது, நலவை உருவாக்கவும் முடியாது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா இதனை நாடுகிறான், அதனை செய்கிறான். லிகுல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொருவனுக்கும் ஒரு அஜல் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு அஜல் இருக்கிறது, முடிவு நேரம் இருக்கிறது. அவனுடைய ரூஹ் கைப்பற்றப்படும் நொடி பொழுது இருக்கிறது. அது வந்துவிட்டால் ஃபலா யஸ்தஅখিরুன ஸஅத வலா யஸ்தக்திமூன், அவன் அதிலே முற்படுத்தப்பட மாட்டான், பிற்படுத்தப்பட மாட்டான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய் என்பது சோதனைக்காக வரும். நோய் என்பது சோதனைக்காக வரும். முஃமின்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக வரும்.
வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். நாங்கள் பெரிய அதாபுகளை கொடுக்காமல் சிறிய சிறிய சோதனைகளை கொடுக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் நம் பக்கம் மீண்டு வருவதற்காக, தௌபா செய்வதற்காக. அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் ثم لا يتوبون ولا هم يذكرون. இந்த மனிதர்கள் பார்க்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு நாங்கள் வருடத்தில் ஒரு தடவை இரு தடவை இவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவர்கள் தௌபா செய்கிறார்கள் இல்லை, அவர்கள் உணர்கிறார்கள் இல்லை என்று குர்ஆன் சொல்கிறது. சோதனைகள் உணர்வுக்காக, தௌபாவுக்காக வருகின்றன. நாங்கள் எதையோ காரணங்களை சித்தரித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய்கள் முஃமின்களுக்கு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு, இறை நேசர்களுக்கு, நபிமார்களுக்கு வந்தன. அவை அவர்களுக்கு ரஹ்மத்தாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸுதாஉ மரதுல் அம்பியா, தலைவலி என்பது நபிமார்களுக்கென்றே உள்ள நோய் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களுக்கு நோய் வருவது கிடையாதா? நபிமார்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். காரணம் அவர்களுக்கு தண்டனைக்கா, தொற்று நோயா? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய்கள் நபிமார்களுக்கு சோதனைக்காக வந்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அன்பியா ثم لم ترب لم تل. மனிதர்களிலே மிக கடுமையாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் நபிமார்கள். அதுக்கு பின்னால் நபிமார்களுக்கு ஒப்பானவர்கள், பின்பு அவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு நபித்துவத்துடைய, நபிமார்களுடைய அந்த ஞானத்தை உள்வாங்கி அந்த வழிமுறையில் மனிதர்கள் நடந்தொழுகுவார்களோ அந்த அளவு மனிதர்களுக்கு சோதனைகள் ஏற்படும். அல்லாஹ் தஆலா சோதிப்பான். அவர்களை சோதிக்கும் பொழுதும் அவர்கள் அதை வைத்து பிரயோஜனம் பெறுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவாகிறது, அஜபன் லிஅம்ரில் முஃமின், முஃமினுடைய காரியங்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ஃபைன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுடைய எல்லா கர்மங்களும் அவனுக்கு கைராகவே இருக்கின்றது, நலவாகவே இருக்கின்றன. இன் அஸாபத்ஹு தர்ரா ஸபர ஃபகான கைரல் லஹ், அவனுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் பொறுமையாக இருக்கிறான், அது அவனுக்கு நலவாக முடிகிறது. வைன் அஸாபத்ஹு ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரல் லஹ், அவனுக்கு ஏதாவது சந்தோஷமான நிலைமைகள் வந்தால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அதுவும் அவனுக்கு நலவாக முடிகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுதுமே நாங்கள் ஷைத்தான்களாக மாறக்கூடாது. ஷைத்தானுடைய பண்பு, ஷைத்தான் பயமுறுத்துவான். இன்று நாங்கள் பயமுறுத்தப்படுகிறோம். யார் பயமுறுத்துகிறான்? ஷைத்தான் பயமுறுத்துகிறான். மனித தோற்றத்திலே பயமுறுத்தும் ஷைத்தான்கள் இவர்கள் மனிதர்களை பயமுறுத்துகிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இன்னமா ذالிகுமுஷ் ஷைத்தானு யுகவ்விஃபு அவுலியாஅஹ், உஹதிலே இருந்து காயப்பட்டவர்களாக, துன்பப்பட்டவர்களாக திரும்பி வருகின்ற அந்த சஹாபாக்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, திரும்பவும் அந்த காபிர்கள் முஸ்லிம்களை பின்தொடர்ந்து வந்து தாக்க போகிறார்கள் என்ற செய்தியை கொண்டு வந்த அந்த மனிதனை குர்ஆன் ஷைத்தான் என்று சொல்கிறது. இன்னமா ذالிகுமுஷ் ஷைத்தான், அவன் ஷைத்தானாக இருக்கிறான். யுகவ்விஃபு அவுலியாஅஹ், அல்லாஹ்வுடைய நேசர்களை பயமுறுத்தாட்டுகிறான். யாரெல்லாம் பயமுறுத்தாட்டுகிறார்களோ அவர்கள் ஷைத்தான்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலும் சொன்னார்கள், லா அத்வா வலா தியரா, தொற்று நோய் என்பது கிடையாது, பீடை என்பது கிடையாது. என்றாலும் வ உஹிப்புல் ஃபஅல ஸாலிஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அழகான வார்த்தையை அந்த இடத்தில் பிரயோகிப்பவனை, அந்த வார்த்தையை நான் நேசிக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுமையுடைய வார்த்தை, பயமுறுத்தாத வார்த்தை, ஆறுதலுடைய வார்த்தை, இணக்கத்துடைய வார்த்தை பேசக்கூடியவர்கள் எங்கே? யார் பயமுறுத்துகிறானோ அவனுக்கு தான் கூட அந்தஸ்து இருக்கிறது. எவன் கூட பயமுறுத்துகிறானோ அவனுக்கு கூட அந்தஸ்து இருக்கின்ற காலம் இது. ஒரு பெரிய ஒரு கதையை கிரியேட் பண்ணி மனிதர்கள் மத்தியிலே சொல்லிவிட்டால், எல்லோரும் பயந்து விட்டால், அதனை வைத்து சந்தோஷப்படும் சமுதாயம் இது. ஆச்சரியமாக இருக்கிறது. குர்ஆனிலோ சுன்னாவிலோ நோய்க்கு காரணமாக இவைகள் சொல்லப்படவில்லை. குர்ஆன் நோய்க்கு இரண்டு காரணங்களை சொல்கிறது. ஆச்சரியப்படுவீர்கள். அந்த காரணத்தை நாங்கள் சொன்னால், சும்மா சொல்லிவிட்டால் எங்களை முஷ்ரிக்குகள் என்பார்கள். ஆச்சரியப்படுவீர்கள். நோய்க்கு குர்ஆன் சொன்னது இரண்டு காரணம் தான். அந்த காரணத்தை நாங்கள் மொட்டையாக ஒருவரிடம் சொல்லிவிட்டால் அவர் எங்களை வேறு பார்வையில் பார்ப்பார். இவர் ஷிர்க் செய்தவரோ என்று பார்ப்பார்.
குர்ஆனிலே நோய்க்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. முதலாவது ஷைத்தான், இரண்டாவது சூனியம். குர்ஆன் நான் நோய்க்கு காரணம் சொன்னால் உனக்கு சூனியம். இரவு முழுக்க விழித்து விட்டு குறுக்கு தெருகளிலே படுத்து கிடக்கும் நாய் ஒரு வாகனம் போகும் பொழுது எழுந்து நின்று அப்படி பார்க்குமே, அப்படி பார்ப்பார்கள். குர்ஆன் காரணம் சொல்கிறது சிஹர், யுகையலு இலைஹி மின் சிஹரிஹிம் அன்னஹா தஸா. இவனுக்கு மனதிலே குழப்பம் ஏற்பட்டு விட்டது, மனக்குழப்பம், மனநோய் ஏற்பட்டு விட்டது. அதற்கு காரணம் சூனியம் என்று குர்ஆன் சொல்கிறது. சூரா தாஹாவுடைய வசனம் இது. நோயை சுட்டி காட்டி அதற்கு காரணம் சூனியம் என்று சொன்னது குர்ஆன். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 18 வருட நோய்க்கு பின்னால் அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்த அந்த முறைப்பாட்டை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வல்குர் அப்தனா அய்யூப இன் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி அஷ்-ஷைத்தானு பினுஸ்பின் வ அஸாப். எங்களுடைய அடியார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய ரப்பை அழைத்த அந்த நொடி பொழுதை நீங்கள் ஞாபகித்து பாருங்கள். அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னை கஷ்டங்களாலும் துன்பத்தாலும் ஷைத்தான் பீடித்து விட்டான் என்றார். 18 வருட நோய்க்கு காரணமாக ஷைத்தான் என்று சொல்கிறார் ஒரு ரசூல். அதனை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நமக்கு சமர்ப்பணம் செய்கிறான். இப்பொழுது பாருங்கள், தொற்று நோய் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு வகையாக பார்ப்பார்கள், சூனியம் என்றால் இன்னொரு வகையாக பார்ப்பார்கள், ஷைத்தான் என்றால் இன்னொரு வகையாக பார்ப்பார்கள். ஆச்சரியமான சமுதாயம். உங்களுடைய குர்ஆன் எங்கே என்ன சொல்கிறது? உங்களுக்கு உங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தந்தார்கள்? எந்த ஒரு நோயும் அது அல்லாஹ் தஆலா நாடாமல் வரமாட்டாது. அல்லாஹ் நாடினால் வராமல் இருக்க மாட்டாது. பூமியை விட்டு விட்டு சந்திர மண்டலத்திலே ஓடி போய் ஒளிந்து கொள். உனக்கு எழுதப்பட்டது அது கொரோனாவாக இருந்தால் வந்துதான் தீரும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு மனப்பக்குவத்துடன் வளர வேண்டிய நாம் என்ன பக்குவத்திலே வளர்க்கப்பட்டோம்? நோய்கள் சோதனைக்காக வரும், நோய்கள் தண்டனைக்காக வரும். நோய்களை அல்லாஹ் தஆலா தண்டிக்கவும் கொடுப்பான், சோதிக்கவும் கொடுப்பான். அதே நேரம் அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு ரஹ்மத்தாகவும் கொடுப்பான். இதனைத்தான் கொலராவுடைய விஷயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது முஃமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் காபிர்களுக்கு அஸாபாகவும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்றார். நாங்கள் என்ன பார்வையிலே பார்க்கிறோம்? இதனை நாங்கள் எப்படி பார்க்கிறோம்? நேற்றைய தினம் மாத்திரம் எங்களுடைய அதாவது எங்களுடைய அயலிலே பக்கத்திலே என்று சொல்கிறேன் இருக்கின்ற சில்லறை கடைகளிலே, ஃபுட் சிட்டிகளிலே, சூப்பர் மார்க்கெட்டுகளிலே என்ன நடந்தது என்று பாருங்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி ஒரு பயமா? இந்த பயத்தை முஸ்லிம்களிடமும் ஊட்டுகிறார்கள். மஸ்ஜிதுகளுக்கு தொலை செல்ல வேண்டாம் என்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. மஸ்ஜிதிலே வந்து தொழுகையை நிறைவேற்றுவதால் தான் எங்களுடைய சோதனைகள் அகற்றப்படுகின்றன என்ற விசுவாசத்திலே இருக்கின்ற முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளை நோக்கி அவர்களை வர வேண்டாம் என்றால் அது என்ன தீர்வு? ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன், அதுக்கு கீழால் நான் கேட்டேன், மல் ஃபர்கு பைனனா வ பைனல் குஃபார், எங்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியிலே வித்தியாசம் என்னவென்று கேட்டு ஒரு கேள்விக்குறியை அனுப்பி வைத்தேன். அவர் எழுதி இருக்கிறார், ஆச்சரியமாக இருக்கிறது. முதலாவது, மஸ்ஜிதுகளை கெமிக்கல் போட்டு கழுவுங்கள், குறைந்தபட்சம் டிட்டால் போட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அதுக்கு பின்னால் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் உடனடியாக மஸ்ஜிதை கழுவி விடுங்கள், அதிலே இருக்கின்ற பாய்களை அகற்றி விடுங்கள், தொழுகைக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். இப்படி நிறைய எழுதியிருந்தார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவருக்கும் காபிர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இவருக்கும் அல்லாஹ்வை விசுவாசிக்காதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? பேணுதல்கள் இருக்க வேண்டும், சுத்தமாக வாழ வேண்டும், சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், சந்தேகம் கிடையாது. கிருமி என்கிறார்கள். கிருமி என்றால் என்ன? நான் ஒரு MOH சந்தித்தேன்,
அவர் இந்த கிருமி தத்துவத்தை பேசி ஒரு நீண்ட உரை செய்தார். அவரிடம் நான் கேட்டேன், சரி, தண்ணீரிலே இவ்வளவு கிருமி பற்றி பேசுகிறேன், காற்றிலே எவ்வளவு கிருமி இருக்கிறது? தண்ணீருக்கு குளோரின் போடுகிறீர்கள், தண்ணீரை கூட உள்வாங்குகிறோமா இல்லை காற்றை கூட உள்வாங்குகிறோமா? தண்ணீரிலே ஜெர்ம்ஸ் போய் சேருவது கூடுதலாக இருக்கிறதா, காற்றிலே கூட இருக்கிறதா? தண்ணீரை ஊத வேண்டாம் என்போம், உண்மையிலேயே ஊதக்கூடாது. அதற்கு நாங்கள் காரணம் சொல்லவில்லை, கிருமி போய் சேரும் என்று. இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக ஊதுவதை தடுத்தார்கள், நாங்கள் தடுத்துக் கொள்கிறோம். அதற்கு காரணம் அது அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் தெரியும். அவர்கள் காரணம் சொல்லவில்லை. இதே தண்ணீருக்குள்ளால் உயிர்கள் இருக்கின்றன, நுண்ணுயிர்கள் இருக்கின்றன, இதனை கிருமி என்பார்கள். நான் கேட்கிறேன், அப்படி என்றால் அல்லாஹு தஆலா தண்ணீரிலே உயிர் இருக்கின்றது என்று சொன்னான். அந்த உயிருள்ள தண்ணீரால் தான் உயிர்கள் அனைத்தையும் படைத்தான் என்று சொன்னான். அந்த உயிர் கிருமியா? وَجَعَلْنَا مِنَ الْمَاءِ كُلَّ شَيْءٍ حَيٍّ, எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் தண்ணீரிலிருந்து படைத்தான். இந்த ஹயாத்தை உருவாக்கிய தண்ணீர் அந்த உயிர் கிருமியா? எல்லா நலவுகளும் அந்த உயிர்களில் இருந்து உருவாகிறது. குர்ஆனிலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா பின்வருமாறு சொல்கிறார், وَأَنزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً طَهُورًا لِنُحْيِيَ بِهِ بَلْدَةً مَيْتًا وَنُسْقِيَهُ مِمَّا خَلَقْنَا أَنْعَامًا وَأَنَاسِيَّ كَثِيرًا. நாங்கள் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைக்கிறோம் பூமியின் பக்கம். அதுக்கு பின்னால் அந்த தண்ணீர் இருக்கிறது, அதன் மூலமாக செத்த பூமியை உயிர்ப்பிக்கிறோம். لِنُحْيِيَ بِهِ بَلْدَةً مَيْتًا وَنُسْقِيَهُ مِمَّا خَلَقْنَا أَنْعَامًا وَأَنَاسِيَّ كَثِيرًا. நாங்கள் படைத்து வைத்திருக்கின்ற கால்நடைகளுக்கு, இதே போன்று பயிர் பச்சைகளுக்கு அதன் மூலமாக நீர் புகட்டுகிறோம். ஹயாத் என்பது, உயிர் என்பது அது தண்ணீருக்கு சொந்தமானது. நீ அதனை பிடித்துக் கொண்டாய் கிருமி என்று, நீ அதற்கு ஜெர்ம்ஸ் என்று பெயர் சொன்னாய். தண்ணீரிலிருந்து நோய் வருமா? வராது. தண்ணீர் சுத்தமாக இருந்தால் அது நோய் வராது. சுத்தம் என்றால் என்ன? சுத்தம் என்பது நீங்கள் வைத்த வரைவிலக்கணம் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன வரைவிலக்கணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று அசுத்தமான தண்ணீரை ஃபில்டர் பண்ணுகிறார்கள். சுத்தமாகுமா? உலமாக்களிடம் கேளுங்கள். அசுத்த நீரை ஃபில்டர் பண்ணுவது மூலம் சுத்தமாகுமா? ஒரு காலும் சுத்தமாக மாட்டாது. அது அசுத்தம் தான். ஆனால் இந்த மடமையை எங்களுடைய சமுதாயம் கபூல் செய்யும். எங்காவது ஒரு பேரையில நாத்தமாக நஜிசுடன் கிடக்கின்ற தண்ணீரை சுத்தப்படுத்தி எடுத்து கொடுக்கிறார்கள் என்ற பெயரில் அதிலே சில கெமிக்கல்களை விட்டு ஒரு இடத்திலே அதனை பதப்படுத்தி என்று சொல்லுவேன், அதிலிருந்து எடுத்து வெறுமனே நிறத்தில் தண்ணீராக கொடுக்கும் தண்ணீரை நாங்கள் கபூல் செய்வோம், அதன் மூலம் வுது செய்வோம். உலமாக்களே, நான் உங்களை விழிக்கிறேன், இப்படி செய்துவிட்டால் தண்ணீர் சுத்தமாகுமா? அதன் மூலம் வுது நிறைவேறுமா? ஆனால் இவைகள் எல்லாம் பேசுவதற்குரிய தலைப்பு கிடையாது. மௌலவிற்கு ஏதாவது பிடித்து விட்டதா? கேளுங்கள், கேட்டுக்கொண்டிருங்கள், கியாமத் வரை கேட்டுக்கொண்டே இருங்கள். எங்களுடைய உடம்பிலே உயிர் இருக்கும் வரை சொல்லிக்கொண்டே இருப்போம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு அசுத்தம் சுத்தமாகுவது கிடையாது. தண்ணீரில் உள்ள உயிர்கள் மனிதனுக்கு தொந்தரவு கொடுப்பது கிடையாது. அல்லாஹு தஆலா நாடாமல் நோய் வருவது கிடையாது. அல்லாஹு தஆலா அதே உயிரை ஒருவனுக்கு நோய்க்கென்று எழுதி இருப்பான், அவனுக்கு நோய் வரும். அதே உயிரை ஒருவனுக்கு சுகத்துக்கு என்று எழுதி இருப்பான், அவனுக்கு சுகம் கிடைக்கும். இதுதான் நாங்கள் கற்ற மார்க்கம், இதுதான் எங்களுடைய குர்ஆன் சொல்கின்ற சுகாதாரம்.
இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுகாதாரம். யாருக்கும் எந்த ஒருவராலும் நோய் வருவது கிடையாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உண்மையான விசுவாசத்தை நாங்கள் ஊட்ட வேண்டும். ஏன் இவ்வளவு காரமாக சொல்கிறேன் என்றால், பெரிய மட்டங்கள், படித்தவர்கள் என்ற பெயர் போர்த்தியவர்கள், உலமாக்கள் இப்படியான கருத்துக்களை மனிதர்கள் பயமுறுத்தும் விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் இப்படி பேச வேண்டும்? நாட்டு சட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். பாடசாலைகள் விடுமுறை கொடுக்கப்பட்டன, விடுமுறையாகட்டும். மதரசாக்கள் விடுமுறை கொடுக்கப்பட்டால் அதனையும் கபூல் செய்வோம். ஆனால் மக்களுடைய உள்ளங்களிலே குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு கருத்தை, விஷத்தை விதைக்க விடமாட்டோம். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை விட்டுவிட்டு மக்லூக்குகளுடைய, படைப்பினங்களுடைய நம்பிக்கையின் பக்கம் திருப்புபவன் கட்டாயமாக அவன் ஷைத்தானாகத்தான் இருப்பான். அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து மக்களை தடுத்து மக்களை வேறு வழியிலே வழி நடாத்த விரும்புவோன் அவன் ஷைத்தானாக இருப்பான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான பயங்கரவாத கருத்துகளில் இருந்து நாங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும். இப்படியான நான் உங்களிடம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்ட அந்த டெங்கு, அதன் மூலமாக நாங்கள் எங்களிடம் இருந்த நன்னீர் வளத்தை இழந்தோம். இன்று அதற்கு பதிலாக கெமிக்கல் தண்ணீரை நாங்கள் பயன்படுத்துகிறோம். குளோரினுடன், குளோரினேஷன் வாட்டரை அல்லது ஃபில்டர் பண்ணியதாக சொல்லப்படுகின்ற உயிர்கள் அனைத்தும் அகற்றப்பட்ட செத்த தண்ணீரை குடித்து மனிதர்கள் இதனை நன்னீர் குடித்ததாக நினைக்கிறார்கள். ஒருபோதும் கிடையாது. அதனால் பாதிப்பல்லாத வேறு எதுவும் வராது. அதற்காக வேண்டி சுகாதார அதிகாரிகள், வைத்தியர்கள், அது சம்பந்தப்பட்டவர்கள் ஏதாவது நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள் என்றால், நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுடைய சுகாதார வழிமுறைகளை தான் இந்த நாட்டு மக்கள் பயன்படுத்தி வந்தார்கள். நீங்கள் சொன்ன மெடிக்கல் அட்வைசஸ், ஹெல்த் அட்வைசஸ் கீழால் தான் இந்த மக்கள் இயங்கி வந்தார்கள். நான் உங்களை விழித்து கேட்கிறேன், 50 வருடங்கள் உங்களை பின்பற்றி நோயாளியாகிவிட்ட சமுதாயத்துக்கு 10 வருடங்கள் மார்க்கத்தை பின்பற்ற இடம் கொடுக்க மாட்டீர்களா? 50 வருடங்களுக்கு முன்னால் சுகதேகியலாக இருந்த சமுதாயத்தை நீங்கள் சுகாதாரம் என்ற பெயரிலே நோயாளிகளாக்கினீர்கள். நல்லதை சாப்பிட விடவில்லை. தேங்காய் எண்ணெயை கொலஸ்ட்ரால் என்றார்கள். அதனை சொல்லி 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 ஓரிரு நாட்கள் அல்ல, நீங்கள் அனைவர்களும் சொன்னீர்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலால் நம் நாட்டிலே சுத்தமாக பாவித்த தேங்காய் எண்ணெயை சாப்பிட விடாமல் தடுத்த நீங்கள் இன்று தேங்காய் எண்ணெய் கொலஸ்ட்ராலுக்கு மருந்து என்று சொல்கிறீர்கள். நீங்களே சொல்கிறீர்கள். நாங்கள் உங்களை விழிக்கிறோம். நீங்கள் உங்களுடைய அட்வைசஸை 10 வருடங்களுக்கு வாய்ப்பட்டு நில்லுங்கள். மார்க்கங்கள் சொன்னதை மக்களுக்கு பின்பற்ற விடுங்கள். திரும்பவும் ஒரு சுவாத்தியமான, சுகாதாரமான, நோயற்ற ஒரு சமுதாயம் உருவாகுவதை நீங்கள் கண்களால் பார்ப்பீர்கள். ஆனால் விடமாட்டீர்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையையே செலவழித்து கற்று அந்த கல்வி மூலம் சம்பாதிக்க வேண்டும் என்று அமர்ந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் மக்களை விட்டுவிட்டால் உங்களுடைய பிழைப்பு வீணாகிவிடும், உங்களுடைய பொக்கட்டுகள் காலியாகிவிடும் என்பதற்காக நீங்கள் விடமாட்டீர்கள். இதற்காக விஷ கருத்துக்களை வெளியே சொல்வீர்கள். உலமாக்களுடைய கருத்துக்களுடன் மோதுவீர்கள். அது உலமாக்களுடைய கருத்துக்கள் அல்ல, குர்ஆனுடைய கருத்துக்கள், சுன்னவுடைய கருத்துக்கள். அதனுடன் மோதுவீர்கள். உங்களுடைய சொந்த கருத்துக்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான நிலை மாற வேண்டும். மக்களிலே இந்த விஷங்களை நீங்கள் திரும்பவும் மீள சமைக்க வேண்டும். எந்த விஷங்கள் மூலமாக மக்களை நீங்கள் வழி கெடுத்தினீர்களோ அந்த விஷங்களை நீங்களே வாபஸ் வாங்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பயமுறுத்த வேண்டாம். யாரும் யாருக்கும் ஏதாவது சொல்வதானால் ஆறுதல் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள். அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது என்று சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனைத்தான் சொன்னார்கள். உஹிப்புல் ஃபஅல ஸாலிஹ், கலிமத்து தய்யிபாவை, ஒரு மனமான அழகான வார்த்தை பேசக்கூடியவரை நான் நேசிக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியான கட்டங்களிலே நாங்கள் அப்படியான வார்த்தைகள் பேச வேண்டும்.
எங்களுடைய ஈமானுக்கு உளையான வார்த்தைகளையோ குர்ஆனுக்கு மாற்றமான சுன்னவுக்கு மாற்றமான ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த செய்திகளுக்கு மாற்றமான செய்திகளை மக்களிலே பரப்பி அல்லாஹ்வுடைய சாபத்துக்குட்பட்ட சமுதாயமாக நாங்கள் மாறக்கூடாது. அதற்கென்று சுகாதாரத்தை சுத்தத்தை இஸ்லாம் எப்படி வலியுறுத்தி இருக்கிறதோ அதனை விட்டுவிடவும் கூடாது. எதுவும் நடக்காது என்று பாதையை நாசமாக்கி விடுவது, அதிலே குப்பை கூலங்களை கொட்டுவது, இல்லை என்றால் தன்னுடைய சூழலை அப்படியே அசுத்தமான நிலையில் வைத்துக் கொள்வது, தன்னுடைய வீட்டை தான் மலங்கழிக்கும் இடத்தை, இவைகளை பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற சுகாதாரத்தை 100% பேண வேண்டும். அதனை பின்பற்றுவதன் மூலம் நமக்கு அல்லாஹு தஆலா நன்மையை வழங்குகிறான், அல்லாஹு தஆலா நமக்கு சுவர்க்கத்தை தயாரிக்கிறான் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் அதனை செய்ய வேண்டும். ஆனால் நோயை அல்லாஹ் எழுதியிருந்தால் இவைகள் அனைத்தையும் செய்தாலும் நோய் வந்துதான் தீரும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாகனத்திலே பின்னால் ஏறி சென்றேன். அப்பொழுது நபி அலைஹிஸ்ஸலாம் என்னை நோக்கி சொன்னார்கள், யா குலாம், என்னுடைய சிறு பிள்ளையே, உஅல்லிமுக பிகலிமாத், நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்று தருகிறேன். அஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். என்றால் அல்லாஹ்வுடைய தீனை உன்னிலே நீ பாதுகாரு, உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான். இஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு துஜாஹக், நீ அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்தால் நீ அல்லாஹ்வை நீ அழைக்கின்ற பொழுது உன் முன்னால் பார்த்துக் கொள்வாய். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்விடம் மாத்திரம் தான் கேட்க வேண்டும், மக்களிடம் கேட்க கூடாது. வைதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், ஏதாவது உதவி தேடினால் அல்லாஹ்விடம் மாத்திரம் உதவி தேடு. வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா யன்ஃபஉக பிஷைஇன் லம் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக், முழு மனிதர்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதாவது நலவு செய்ய நாடினால் அல்லாஹ் உனக்கு அதனை எழுதி இல்லை என்றால் முழு மனித சமுதாயமும் சேர்ந்தாலும் உனக்கு அந்த நலவை செய்ய முடியாது, அடைய வைக்க முடியாது. وَلَوْ اجْتَمَعُوا عَلَى أَن يَضُرُّوكَ بِشَيْءٍ لَمْ يَضُرُّوكَ إِلَّا بِشَيْءٍ قَدْ كَتَبَهُ اللَّهُ عَلَيْكَ, மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதாவது தீங்கு செய்ய நாடி அல்லாஹ் அந்த தீங்கை உனக்கு எழுதியில்லை என்றால் அந்த மக்களால் உனக்கு தீங்கு செய்ய முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருஃபிஅத்தில் அக்லாம் வ ஜஃபத்திஸ் ஸுஹுஃப், பேனாக்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் எல்லாம் காய்ந்து விட்டன. 70,000 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்படாதது உனக்கு நடக்காது. சஹீஹுல் புகாரியில இந்த ஹதீஸ் பதிவாகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உண்மையான யகீன், இந்த யகீனை எங்களுடைய பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு, சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு நமக்கு ஊட்டினால் நம்மிலே நோயும் வராது, மனக்குழப்பமும் வராது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு ஆபத்தான நிலை மனிதர்கள் எல்லாம் பரப்புகிறார்கள். இப்படி நடக்கிறது. சைனாவிலே 4000 சொச்சம் அல்ல 4 லட்சம் பேருக்கு மேலால் இறந்து விட்டார்கள், மறைக்கிறார்கள். ஈரானிலே இத்தனை லட்சம் இறந்து விட்டது, மறைக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனுடைய உண்மையான யதார்த்தத்தை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் பார்த்த கேட்ட எதுவுமே இதனுடைய யதார்த்தம் அல்ல. இதனுடைய உண்மை, இதனுடைய யதார்த்தம் ஒரு நாள் புலப்படும். இதற்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்பது விளங்கும். அப்பொழுது மேலே கீழே முழிப்பீர்கள். ஆனால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று காலை ஒரு டாக்டர், அதாவது PhD முடித்தவர், அது அனிமல் வேக்சினேஷனிலே PhD முடித்த ஒருவர், இந்த நாட்டை சேர்ந்தவர், எங்களுடைய நாட்டை சேர்ந்த முஸ்லிமான ஒரு ஹாபிஸ். அவர் கனடாவிலே ஒரு விஞ்ஞானியாக கடமையாற்றுகிறார். அவர் பேசுகிறார், 4000 சொச்சம் பேர்கள் இறந்தார்கள் என்ற இந்த ஒரு கொரோனாவுடைய பேச்சை உலகம் எல்லாம் இவர்கள் ஏன் இப்படி பரப்புகிறார்கள்? இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? 40,000 பேர்கள் கடந்த ஒரு வருடத்துக்குள்ளால் அமெரிக்காவில் ஒரு வகையான தடுமல் மூலம் இறந்திருக்கிறார்களாம். 40,000 பேர்கள். அதனை பற்றி இங்கே செய்தியே கிடையாது. ஆனால் உலகம் எல்லாம் கொரோனா கொரோனா என்று பரப்புகிறார்கள். இதற்கு காரணம் என்ன என்று அவரே கேட்கிறார். இப்படி விஞ்ஞானிகள் தடுமாறும் நிலை. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இதனுடைய மாயா ஜாலை ஒரு நாள் வெளிப்படும். ஆனால் நாங்கள் அசந்து விடக்கூடாது, நாங்கள் மனம் தளரக்கூடாது. எங்களுக்கு எந்த நிலையிலும் சூழ்ச்சியால் வரலாம்,
உண்மையிலே நோயாக வரலாம், இல்லை ஒரு சமுதாயத்திலே இருந்து இன்னொரு சமுதாயத்துக்கு நகர்ந்திருக்கலாம். எப்படி எங்களுக்கு கண்களுக்கு புலப்பட்டாலும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்று தந்த மார்க்கம் நமக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது. அதனுடைய நம்பிக்கை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் நமக்கு காட்டிய வழிமுறைகளை, நமக்கு சொன்ன அட்வைசஸை நாம் போதுமாக்கிக் கொள்வோம், அதன்படி நடப்போம் என்று நின்றால் நம்மிலிருந்து இதைவிட பயங்கரமான சோதனைகளும் அகலும். நாம் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து மீண்டால் இதைவிட பயங்கரமான பிரச்சனை நம்மிலே தீரும். அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி அதனை எடுத்து நடக்கவும், பொய்களை தவிர்த்து நடக்கவும் தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா. நம்மிலே யாரெல்லாம் கபராளிகளாகி விட்டார்களோ அந்த கபர்களை சுவர்க்க பூங்காவனங்களாக ஆக்கி வைப்பாயா. அல்லாஹ் உன்னை சந்திக்கும் நாளை சந்தோஷமான நாளாக ஆக்குவாயா. இறுதி முடிவை உன்னை சந்திக்கும் நொடி பொழுதை சிறந்த பொழுதாக நல்ல நேரமாக ஆக்கி தருவாயா. கடைசி அந்த பொழுதை நீ எங்களை சந்திக்க வரவேற்கும் நிலையில், நாங்கள் உன்னை சந்திக்க ஆசைப்படும் நிலையில், ரப்பே முழுமையான தௌபாவுடன் அடியார்களுடைய எல்லா ஹக்குகளையும் நிறைவேற்றிய நிலையில், உன்னுடைய எல்லா ஹக்குகளையும் நிறைவேற்றி தவறுகளுக்கு தௌபாவை அடைந்த நிலையில் ஆக்கி வைப்பாயா. உண்மையான முஃமினாக உன்னை வந்து சேர தௌஃபீக் செய்வாயா. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய ஆனந்தக்காரர்களிலே ஆக்கி வைப்பாயா. இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா. உலகெல்லாம் முஸ்லிம்கள் சொல்லல துயரத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அல்லாஹ், திட்டமிட்டு நோவினை செய்யப்படுகிறார்கள் அல்லாஹ். அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, அப்படியான நிலைகளில் இருந்து முஸ்லிம்களை மீட்டெடுப்பாயா. மீண்டும் ஒரு மறுமலர்ச்சியை நமக்கு தருவாயா. 200 வருடங்களுக்கு மேலால் வீழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ். அல்லாஹ் உன்னை மாத்திரமே சுஜூத் செய்த சமுதாயம் அல்லாஹ். அல்லாஹ் சிலைகளை வணங்குகின்ற, உனக்கு ஷிர்க் செய்கின்ற, உன்னுடைய அடியார்களை நோவினை செய்கின்ற அநியாயக்காரர்களுடைய கையில நம்மை ஒப்படைத்து விடாதிருப்பாயா. கிருபையுள்ள ரஹ்மானே, அல்லாஹ் உன்னை நம்பி வாழக்கூடியவர்களை நீயே அரவணைப்பாயா. அல்லாஹ் உலகெல்லாம் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் விதவைகளாக, அனாதைகளாக, அகதிகளாக இருக்கிறார்களோ ஒதுங்கும் தரம் அளிப்பாயா. அல்லாஹ் கடனாளிகளுக்கு கடனிலே நிவாரணம் அளிப்பாயா. நோயாளிகளுக்கு நோயிலே சுகத்தை கொடுப்பாயா. அல்லாஹ் கல்பிலே ஹாஜத்துகளுடன் தேவைகளுடன் வாடி வதங்கும் எல்லா முஸ்லிம்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றுவாயா. அல்லாஹ் நம் நாட்டிலே இருக்கின்ற நம்முடைய பெரும்பான்மையினர்களுக்கும், நம்முடைய வாழ்கின்ற சக ஏனைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் நீ நேர்வழி காட்டுவாயா. அல்லாஹ் அவர்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயா. அவர்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயா. கிருபையுள்ள ரஹ்மானே, உன்னிடத்தில் எது உண்மையான மார்க்கமோ அதனை அவர்களுக்கும் நசீபாக்குவாயா. அல்லாஹ் எந்த ஒரு அடியானையும் அதாபிலே வேதனையிலே சிக்க நாம் ஆசைப்படவில்லை அல்லாஹ். அல்லாஹ் உன்னுடைய அதாபிலிருந்து பாதுகாப்பாயா. என்றாலும் கிருபையுள்ள ரஹ்மானே, யாருடைய விதியில நீ அல்லாஹ் நேர்வழியை எழுதவில்லையோ, யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு மறைவிலே இருந்து அநியாயம் செய்ய நினைக்கிறார்களோ அவர்களுடைய முயற்சிகளை தவிடுபடியாக்குவாயா. ஆது சமூதை தண்டித்தது போன்று தண்டிப்பாயா. கிருபையுள்ள ரஹ்மானே, அல்லாஹ் முஸ்லிம்களுடைய நம்பிக்கையை கெடுக்காமல் இருக்க முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு நீ வழிகாட்டுவாயா. அல்லாஹ் வைரஸ் என்றும் கொரோனா என்றும் தொற்று நோய் என்றும் மக்களிலே பரவுகின்ற இந்த கருத்து பிழை என்பதை விளங்க வைப்பாயா. கிருபையுள்ள ரஹ்மானே, நீ நாடாமல் எதுவும் இந்த பூமியிலே நடக்காது என்ற விசுவாசத்தை முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைப்பாயா. அல்லாஹ் அதற்கு மாற்றமான அல்லாஹ் குஃபருடைய அகீதாக்களில் இருந்து முஸ்லிம்களை பாதுகாப்பாயா. துஆக்களை கபூல் செய்வாயா. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா. முஸ்லிம்களை இஸ்லாத்தின் பக்கம் மீட்டெடுப்பாயா. துஆக்களை கபூல் செய்வாயா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.